எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும், நினைச்ச மாதிரி நடக்காது, நடக்க வைக்கணும். என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான், டேய் உனக்கு நீ நினைச்ச மாதிரி எப்போது நடந்துக்குது அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு. அப்பா அப்படின்னா. ஏன்னா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைன்னா. அவனுக்கு என்னன்னா எனக்கு ஏதாவது நடந்துருக்குதானுக்கு. சார் காரல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்றாரு சார். தோல்வி வெற்றியின் முதல் படி. ரைட்டு. தோல்வியின் முதல் படி எதுனா ஊக்கமில்லாமை தோல்வியின் முதற்படி. நீ ஊக்கமுடைமையாக இருந்து விட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம். அவ்வளவுதான் சார். ஊக்கம் அது கைவிட ரொம்ப 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 ரொம்ப. இந்த நாட்டு இந்த உலகத்தில் யார் பெரிய பெரிய வெற்றிகள் அடைந்தார்களோ ஒரு லிஸ்ட் எடுங்க சார். ஜெயிச்சவன் எல்லாம் ஊக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பான். அதிர்ஷ்டத்தில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறது இல்லை. லாட்ரி சீட்டா வாங்கினாங்க எல்லாரும். மேரி கியூரிலாம். மேரி கியூரி 2 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. 2. அதில் என்ன விசேஷம், ஒரு நோபல் பிரைஸும் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியில். அது என்ன விசேஷம், 2த்துலேயும் ஒன்று ஃபிசிக்ஸு இன்னொன்று கெமிஸ்ட்ரி. 2 இரு துருவம். ஆனால் 2த்துலேயும் ஒரு அம்மாவால் வாங்க முடியுதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஊக்க உடைமை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஊக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிகிறது. நம்மளால அதை முடியல. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, நமக்கு there is no goal. எதை அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. நம்ம தாளாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எம்ஃபில் முடிச்சுட்டா போதும் நினைச்சுன்னு இருந்தவங்களை திட்டி திட்டி PhD ஆக்குனவர் அவர். இல்லை எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்கார் சார் இந்த கல்விக்கு, ஒரு தனி மனிதனுக்கு. நமக்கே அப்படித்தானே சார். ஒரு யூஜி முடிச்சா போதும்னு நினைக்கிறோம். இங்க இருக்கிற பெரியவர்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இது என்னுடைய பர்சனல். உங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்க சொத்து வைக்க வேண்டாம். தயவு செய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் போதும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்கிற சொத்து. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார். இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். +2 நிறுத்துகிறோம், கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புறதில்லை. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும். வேணாம் படிக்கட்டும், பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும். நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான், அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனே கிடையாது சார். இந்த குழந்தைங்களெல்லாம் LKG போகிற குழந்தைங்களாம் கூப்பிட்டு என்னவா வரப்போகிற, டாக்டர், என்னவா வரப்போகிற, இன்ஜினியர், கலெக்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீட்டாமும் அதான் சொல்லுது, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். நான் கூட சொல்லுவேன், எல்லா டாக்டர் ஆகிட்டா இவன் தான் பேஷண்ட் ஆகுது சார். படிக்கிறவங்களாமே கலெக்டர் ஆகிட்டா ஜபேதாரா யார் சார் போவான்? யாராவது வேணும்ல. இதே பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், எது டாக்டர் அப்படின்னுவேன். என்னடா படிக்க போறேன் தெரியல சார். ஏன்னா முடிஞ்சு வச்சு வாழ்க்கை அவனுக்கு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அது சார். என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷன் கேவலமாக இருக்குதுங்க, அனுப்புகிறானுங்க. நான் இதை படிச்சிருக்கேன், உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தானே சொல்லணும். அதுதானே தன்னம்பிக்கை. நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், நான் இது படிச்சிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் இருந்தால் கூப்பிடு. அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எனி சூட்டபிள் ஜாப் என்ன, எனி சூட்டபிள் ஜாபு, எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினைச்சுனுக்கிறான், மேனேஜர் போஸ்ட் நினைச்சுனுக்கிறான். அப்ளிகேஷனை பார்த்தவொன்னே நான் என்ன நினைக்கிறேன், பியூனு கூட இவன் லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். எனி சூட்டபிள் ஜாப். சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸ் பப்ளிக்கை பார்ப்பாங்க. கென்னடி பப்ளிக்கை பார்க்க வர்றது யங்ஸ்டர்ஸ்லாம் நின்றுனுக்கிறான். அதில் ஒருத்தன் யார் யூ லேர்ன் டு டூ, நீ எதிர்காலத்தில் என்னவா வரப்போகிற எல்லாம் ஒன்று சொன்னான். ஒரு பையன் லா காலேஜ் பையன் சொன்னான், ஐ வாண்டட் டு பிகம் US பிரசிடென்ட் லைக் யூ சார். நான் அழுந்துட்டார் கென்னடி. US பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறான், ஐ வாண்டட் டு பி US பிரசிடென்ட் லைக் யூ. நம்ப மாட்டீங்க தோழர்களே, அந்த பையன் US பிரசிடென்ட்டானா, அவன் பேர் கிளின்டன். 2 வாட்டி பிரச்சனையில் மாட்டினதில் வேற பிரசிடென்ட் ஆகிட்டான். மொட்டை மாடிக்கு போயிட்டான். கவர்மெண்ட்டே பார்த்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சிது, ஏணி போடுற ஏறான்னு, கடவுள் காப்பாற்றுவார்னா செத்துவிட்டான். ஓவராக ஆசைப்பட்டு அநியாயமாக பழியாகக்கூடாது, அவர் அப்படியே பார்த்துருந்தார். அப்புறம் இவன் என்ன பண்ணால்,
இந்தாங்க ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு டிக்கெட்டு அப்படின்னா. ஏண்ணே ஒரு நல்ல 2 பேச்சாளர் கருத்தாக பேசுறதுக்கு, நடுவில் நம்ம ஜோக்கு. அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை. டாய் 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு சினிமா பார்க்குற 3 ஹவருக்கு ஒரு புக்கு வாங்கறதுல தப்பு இல்லையே. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன். அவன் ஒன்று கேட்டான், நல்லா டேய் நியாயமாக பேசு, ஒரு புக்கு விலையே 250 ரூபாய்க்கு விற்கிறானுங்க, நான் படிச்சுட்டேன்னா அது வேஸ்ட்டு தானே. அவன் கேட்குறான், வீட்டில் வைக்க இடம் இல்லை. நான் சொன்னேன் தப்பு இல்லை, நீ ஒன்று செய், நீ வாங்கு 250 ரூபா கொடுத்து படி. இன்னொரு வாட்டி படிக்கலாமான்னு நினச்சின்னா எடுத்து வச்சுட்டு 6 மாதம் கழித்து படி. இல்லை உன் அளவுக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டே போதும்னு நினச்சிட்டீங்கன்னா நீ சின்ன பிள்ளையா நான் கீழ்ச்சா படிச்சிருக்க போகிற, டீசெண்டாக படிச்சிருப்பேன். உன் நண்பர்கள் வீட்டு பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, அந்த விழாவில் போய் இதை பைசா கொடு. இது ரொட்டேஷனில் போவோம் இந்த புக்கு. ஏன்னா அவனும் அப்படி தான் பண்ணுவான், உங்க 2 தானே ரொட்டேஷனில் போவோம். அந்த எழுத்தாளன் எழுதியது அட்லீஸ்ட் ஒரு 50 பேருக்கு போய் சேரட்டும். தயவு செய்து அதை ரொட்டேஷன்ல விடு. நம்ம பெண்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் சார். நவராத்திரிக்கு இது கொடுப்பாங்க தெரியுமா, ஜாக்கெட்டு, ஒன்றும் தைக்க முடியாது, அது ரொட்டேஷன்லேயே போயின்னு இருக்கும். எங்கள் வீட்டில் 90 ஜாக்கெட் இருக்குது. அந்த கொலுக்கு முன்னால் நான் தான் அயன் பண்ணி புது கவரில் போடுவேன். யாரும் தைக்கவும் முடியாது, எல்லாம் 50 சென்டிமீட்டர். சினிமா ஆக்டர் கூட தைக்க முடியாது, அது ரொட்டேஷன். அந்த மாதிரி புக்கை ரொட்டேஷனில் விடுங்கன்றேன். இங்கே இன்னைக்கு ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த பண்பாட்டு மன்றமும் ரொம்ப புத்திசாலிங்க. ஒரு நல்ல 2 பேச்சாளர் கருத்தாக பேசுறதுக்கு, நடுவில் நம்ம ஜோக்கு. அதுக்கு ஒரு தலைப்பு வேற. அதெல்லாம் தப்பு இல்லைங்க. ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, நயன்தாரா மேடம் படமாக இருந்தாலும் சரி, ஒரு வடிவேலு ஒரு யோகி பாபு தேவை தானே, அந்த மாதிரி நினச்சி போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தலைப்பு கொடுத்துட்டாங்க, ஊக்கமது கைவிடல். இந்த ஊக்கமது கைவிடல் நிறைய பேர் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம், அப்புறம் மறந்துட்டோம். ஔவையார் எழுதுந்து, ஓ அவங்க தானா அப்படின்னு. 6வது ஆத்திச்சூடி. மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதினான். ஆனாலும் அவன் கட்டுரையில் சொல்றான், இந்த உலகமே அழிந்தா கூட ஆத்திச்சூடி இருந்தா போதும் தமிழுக்குன்னு எழுதுறான் மகாகவி பாரதி. அந்த அளவுக்கு ஆத்திச்சூடியில ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னா, நான் வாழ்க்கையில ஊக்கம் இருந்தா போதும். முதல்ல வாழ்க்கை யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியணும். தெரியல. நம் வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது, நம் வாழ்க்கை யார் கையில், யாருக்கும் தெரியல, சரியா புரியல. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டேன், தலைவா உன் வாழ்க்கை யார் கையில்? மீட்டர் கையில் சாரணும். சூடு இருந்ததுன்னா வருமானம், இல்லைன்னா இல்லை. ஒரு அரசியல்வாதி கிட்ட கேட்டேன், அண்ணே உங்க வாழ்க்கை? ஓட்டு போடுற வரையும் என் வாழ்க்கை மக்கள் கையில், போட்டுட்டான் அவன் வாழ்க்கைலாம் என் கையில். அரசியல்வாதி. ஒரு சினிமா தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், அண்ணன் உங்க வாழ்க்கை? ரிலீஸ் ஆகிற வரையும் என் கையில், அப்புறம் ராக்கர்ஸ் கையில். நான் அவன் எடுத்து விட்டுறான். ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன், சார் சாமி உங்க வாழ்க்கைன்னு. சாமி தானே சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். அவரு என் வாழ்க்கை சிஷ்ய கையிலன்னாரு. என்னென்ன என்னைக்கு அது வாக்குமூலம் கொடுக்குதோ அன்னைக்கு நான் விட்டுனாரு. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை யார் கையில்? ஒருத்தன் சொன்னான் சார் தெளிவா. இதை போய் ஒரு கேள்வியாக கேட்டு, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் சார்னா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு மோட்டிவேஷன் எடுக்கிற ஒரு பேச்சாளர் சொல்றது நம் வாழ்க்கை நம் கையில்னு, சாதாரண ஆளு சார் நம் வாழ்க்கையில் நம் கையில் தான். ஆனால் படித்தவன் மாதிரியே தெரியல, ஆனால் இவ்வளோ பெருசாக பேசுகிறானேன்னு. அப்போ சொன்னான், சார் நான் குடிச்சிருக்கிறேன்னு நினச்சிக்கிறியா அப்படின்னா. குடிச்சிருக்கேன், ஆனால் கடையில் சொல்லிட்டான், நம்ம கையில் இருந்தால் குடிக்கிறோம் சார், இல்லைன்னா பட்டுக்கு போகிறோம், அவ்வளோதானே. அவர் வாழ்க்கை யார் கையிலன்னு சொல்கிறார். நம் வாழ்க்கை யார் கையில் சார்? வாழ்க்கை
அவங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க, எதை நினைக்கிறாயோ அதை அடைய வேண்டும் என்றால் நல்லதை நினைக்கணும். எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர். அதானே நம்மளோட பிரச்சனை. வாழ்க்கையை சும்மா வாழ்ந்துட்டு போறோன்னு, அவ்வளவுதான். நிறைய பேருக்கு புரியல எது சாதனை, புரியல எது வாழ்க்கையில வெற்றி, புரியல அதுக்கு என்ன வேணும், புரியல இல்லையா? சாதனை எது? உடனே எல்லாரும் சாதனை, உடனே ரெக்கார்டை பார்த்துட்டு கின்னஸ் பாரு, இதை பாரு, லிம்கா அவார்டு, லிம்கா சாதனை புத்தகம், அதெல்லாம் வேஸ்ட்டு. நான் சிலதெல்லாம் எடுத்து பார்த்தா சிரிப்பாக வருது. ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதனை. உண்மைங்க, ஒருத்தன் கையாலேயே 5 கிலோமீட்டர் நடந்துருக்கான், அது ஒரு சாதனை. நான் சொன்னேன், ஆமாம் அவனுக்கு கால் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னா, ஏண்டா கால் தான் இருக்குது, அப்புறம் எதுக்கிட்ட வேஸ்ட்டாக கையால் நடக்கிறான், அது ஒரு பெரிய சாதனை. ஒருத்தன் சொன்னான், சார் இவர் ஒரு சாதனை பண்ணியிருக்காரு, 5 வருஷம் ஆகுது யாருமே பீட் பண்ணலன்னா. என்னடா சாதனை? என்ன நல்ல பாம்பு கூட ஒரே கூண்டில் 4 நாள் இருந்திருக்காரு சார். நான் சொன்னேன், கல்யாணம் 20 வருஷம் ஆகுது, ஒரே வீட்டில் இருக்கிறான், என்னைக்காவது நான் சாதனைன்னு சொல்லியிருப்பேன் நான்? இல்லை, இதெல்லாமா சாதனை? வாழ்க்கையில் வெற்றி நிறைய பேர் தப்பாக நினைக்கிறோம். வாழ்க்கையில் வெற்றினா படிக்கணும், சம்பாதிக்கணும், ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் வாங்கணும், 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும், முடிஞ்சு போச்சு, மஞ்சள் போயிட்டு ஆச்சு. இல்லை சார், 2 விஷயம். ஒன்று வாழ்க்கையில் வெற்றி பெறுவது, அது எல்லாரும் நம்ம பண்ணுறது. ஆனால் உண்மையிலே மனுஷன் என்ன பண்ண தெரியுமா? வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும். 2த்துக்கு வித்தியாசம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. தந்தை பெரியாரை பற்றி நம்ம தலைவர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். தந்தை பெரியார் இல்லை, பெரியார், தந்தை பெரியாரும் எங்கள் பெரிய தாத்தாவும் ஒரே நாள் பிறந்தவங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் சேம். தந்தை பெரியாரும் எங்கள் தாத்தாவும் 94 வயசு வரையும் இருந்தார். எங்கள் தாத்தாவுக்கு 17 குழந்தை. அதை தவிர வேலைக்கு வேற போயிருக்காரு. போஸ்ட்மேன் இருந்தார் சார், அப்பெல்லாம் டெலிவரி கரெக்டாக இருந்திருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து வச்சாருங்க, 3 வீடு ஒரே தெருவில் எங்களுக்கு வச்சுட்டு போனார். இன்னைக்கு நாங்கள் பிரைம் ஏரியா, இன்னைக்கு நாங்கள் இருக்கிறது எங்கள் தாத்தாவோட வீடு. எங்கள் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், எங்களுக்கு வீடு வச்சுட்டு போனார். அந்த நன்றிக்காக ஆள்ல எங்கள் தாத்தா படத்தை மாட்டியிருக்கோம். எங்கள் தாத்தா வாழ்க்கையை வெற்றி பெறவில்லை, வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், என் வீட்டில் படமாக இருக்கிறார். தந்தை பெரியார் இந்த சமூகத்தை சீர்திருத்தினார், வாழ்க்கையை வெற்றி பெற்றார், இன்றைக்கு பாடமாக இருக்கிறார். ஆக நாம் மற்றவருக்கு பாடமாக என்ன பண்ணணும்? ஊக்கம் தேவை. திருவள்ளுவர் ஊக்கமுடைமை பற்றி ஒரு அதிகாரம் எழுதி வச்சுட்டு போனாரு. அதுக்கு என்ன காரணம்? அவரோட ஊக்கம் தான். இல்லைன்னா யார் சார் எழுதுவா? நீங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். திருவள்ளுவர் வாசுகின்னு கூப்பிட்டோன்னா அந்த அம்மா கிணத்துல விட்டுட்டு வந்துடுச்சு, அதெல்லாம் நடந்துதான்னு தெரியாது, சொல்ல கேள்வி. ஏன்னா திருவள்ளுவரை யாரும் பார்த்ததில்லை. இப்போ நம்ம பார்க்குற திருவள்ளுவர் கவர்மெண்ட் போட்ட திருவள்ளுவர், அப்படிதானே? யாரும் பார்த்ததில்லை. வாசுகி அம்மா திருவள்ளுவரை திட்டிருக்க மாட்டாங்க, இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாங்க அந்த காலத்தில் வெளிச்சம் கிடையாதுங்க, இருட்டு, நைட்டில் லைட்டு கிடையாது, பகலில் எழுதணும், ஓலையில் எழுதணும். இப்போ மாதிரி A4 பேப்பர் எடுத்து எழுத முடியாது, ஓலையில் எழுத்தாணியில் எழுதணும், டென்ஷன் ஜாப். அதுவும் இல்லாமல் எல்லா ஓலையிலுமே எழுதிட முடியாது, அண்ணனுக்கு தெரியும். அந்த ஓலையை பதப்படுத்தணும், ஓலையை ரெடி பண்ணுங்க. நீங்கள் ஒரு சின்ன தப்பாக இருந்தாலும் தூக்கி போட்டு திருப்பி எழுதணும். ஏன்னா ஓலை நீங்கள் பதப்படுத்தினா பள்ளம் விடும். இவ்வளவு செஞ்சிருக்காரு, அவருக்கு மாதம் ஊதியம் ஏதாவது உண்டா வள்ளுவருக்கு? இல்லை. கலைமாமணி பத்மஸ்ரீ விருது உண்டா? இல்லை. அவரை யாராவது பாராட்டினாங்களா? தெரியல. ஆனாலும் ஏன் எழுதினாரு? பிற்காலத்தில் வருகிற சமூகம் சரியாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஊக்கத்தில் எழுதியவன் வள்ளுவர். அதனால தான் இன்னைக்கு 2000 வருஷம் கழிச்சு நிற்கிறார். ஊக்கம் அது கைவிடேன்னு சொன்னாங்க பாரு. ஏன்? விட்டா ஓடிடும். 7 வயசு பையனை எக்ஸிபிஷன் கூட்டி போனால் கையோட பிடிச்சிக்கணும் சார், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு எக்ஸிபிஷன். அவனை பிடிச்சிக்க சொல்லக்கூடாது நம்ம கையை.
என் கையை பிடிச்சினே வானா போயிடுவான். அவன் கையை நம்ம கெட்டியமா பிடிச்சிக்கணும். ஊக்கம் அது கைவிடேல். ஊக்கம் அது கைவிடேல். நிறைய பேருக்கு சில பேர் நினைக்கிறாங்க சார், வாழ்க்கை வந்து நல்லா அமையணும், நமக்கு அமையலையே. அமையாது, போர் அடிச்சிடும். நம்மளுக்கே ஜுரங்கிறோம் ஒன்றும் வரல, பிறந்ததுலேருந்து 300 வருஷம் உயிரோடு இருக்கும், போர் அடிச்சிடும் இல்லை? உடம்புக்கே நிறைய பேர் இருக்கான், ஒன்றும் வரக்கூடாது, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கணும், போர் அடிக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும். நிறைய பேருக்கு அது இல்லை, வாழ்க்கை அமையாதுங்க. யாருக்கும் ஒருத்தருக்கு 2 பேருக்கு அமையும், அவ்வளோதான் இல்லையா? நம்ம தான் அமைச்சுக்கணும். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபா, சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பான் தெரியுங்களா, அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை. டாய், அழகுன்னுட்ட கை நிறைய சம்பளம், அப்புறம் அடக்கமும் கேட்ட பிறா அந்த காம்போலியே அது வராது, அது வேற. எல்லாத்துக்கும் அழகப்படாது. நமக்கு வாழ்க்கை அப்படிதாங்க, வாழ்க்கை அமையாது, நம்மளே தான் அமைச்சிக்கணும். சார் கல்யாணம் பண்ணலான்னு 3000 ரூபாய் கட்டி ஜாதகம்லாம் எடுத்துன்னு வரும். 50 ஜாதகம், அதில் நம்ம நட்சத்திரம் போட்டு ஒரு 10 ஜாதகம், அதில் வந்து மூஞ்சி நல்லா இருக்குதான்னு பார்த்து சுமாராக இருக்கிற வந்ததுலேயே சுமாரான மூஞ்ச ஒரு 3, அதில் 1 நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் சார். எனக்கு வந்து சார் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு, அந்த படுவாங்க அப்புறம் தான் அனுப்பிச்சாங்க. மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன், சொந்த வீடு கொடுப்பேன், எல்லாம் போச்சு. எங்கள் அப்பா கூட கேட்டேன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு. வாழ்க்கை நமக்கு அமையாது சார். கீர்த்தி சுரேஷ் மாதிரி கேட்போம், கோவை சார்லாம் ரேஞ்சில் வரும். இல்லை லேடிஸாக அப்படி தான் அஜித் ஸ்டைலில் கேட்பாங்க, நம்மளை மாதிரி நாகேஷ் தான் மாட்டுவான், வேற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. ஆனால் மாற்றணும் சார். வாழ்க்கை தானாக அமையவில்லை என்றால் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் 6வது அறிவு கொடுத்தான். அதுக்கு தான் ஊக்கம் உடைமை தேவை சார். பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் சார், சாப்பிட உட்காடுறோம், பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க, நம்மளுக்கு போட்டதில் தொட்டு பார்க்குறோம், ஒரு பீஸ் கூட இல்லை. சில வாட்டி அந்த மாதிரி அமைஞ்சிடும். 4-5 பீஸோட பிரியாணி வந்தால் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பீஸே இல்லைன்னா அமையலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், அமைச்சிக்கணும். சில பேர் அபாவா அந்த போட்டு போறவனையே உத்து பார்த்துன்னுப்பான், நீ வாழ்க்கையில் ஃபெயிலியர். சில பேர் சர்வரை கூப்பிட்டு திட்டுவான், கண்ணு இல்லை கரியே இல்லை அப்படின்னா, அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிடுவான். வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும். ப்ரோ தலை இங்கே வா, அவனு ஏன் தலைன்றோம், நமக்கு தேவை பீஸுடா. அவன் யாராவது அவன் என்ன நமக்கு ப்ரோன்னு சும்மா கூப்பிடுறோம், அவன் என்ன நம்மளுக்கு ப்ரோவா? நமக்கு பீஸு. ப்ரோ என்ன ப்ரோ, எல்லாருக்கும் வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை, 6 பீஸ் வச்சுட்டு போவான் சார். ஆக வாழ்க்கை அமையாது, நம்மளே அமைச்சிக்கணும். அப்படிதான் இருக்கணும் சார். எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரி நடக்கணும், நினைச்ச மாதிரி நடக்காது, நடக்க வைக்கணும். என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான், டேய் உனக்கு நீ நினைச்ச மாதிரி எப்போது நடந்துக்குது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு. அப்பா அப்படின்னா, ஏன்னா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைன்னா. அவனுக்கு என்னன்னா எனக்கு எதாவது நடந்துருக்குதானுக்கு சார். காரல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்றாரு சார், தோல்வி வெற்றியின் முதல் படி. ரைட்டு, தோல்வியின் முதல் படி எதுனா ஊக்கம் இல்லாமை தோல்வியின் முதற்படி. நீ ஊக்கம் உடைமையாக இருந்து விட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம், அவ்வளவுதான் சார். ஊக்கம் அது கைவிடல். ரொம்ப 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 இந்த நாட்டு இந்த உலகத்தில் யார் பெரிய பெரிய வெற்றிகள் அடைந்தார்களோ ஒரு லிஸ்ட் எடுங்க சார். ஜெயிச்சவன் எல்லாம் ஊக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பான். அதிர்ஷ்டத்தில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறது இல்லை. லாட்டரி சீட்டா வாங்கினாங்க எல்லாரும், மேரி கியூரிலாம். மேரி கியூரி 2 நோபல் பிரைஸ் வாங்கினாங்க, 2. அதில் என்ன விசேஷம், ஒரு நோபல் பிரைஸே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியில். அதில் என்ன விசேஷம், 2த்துலேயும் ஒன்று ஃபிசிக்ஸு இன்னொன்று கெமிஸ்ட்ரி, 2 இரு துருவம். ஆனால் 2த்துலேயும் ஒரு அம்மாவால் வாங்க முடியுதுன்னு சொன்னால்
அது அவங்களுடைய ஊக்க உணவை. உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள், ஊக்கம் இருந்தவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிகிறது. நம்மளால அதை முடியல. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நமக்கு there is no goal. எதை அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. நம்ம தாளாளர் ரொம்ப அற்புதமாக சொன்னார். எம்ஃபில் முடிச்சுட்டா போதும் நினைச்சுன்னு இருந்தவங்களை திட்டி திட்டி பிஹெச்டி ஆக்கினவர் அவர். இல்லை, எவ்வளோ பெரிய சேவை செஞ்சிருக்கார் சார் இந்த கல்விக்கு, ஒரு தனி மனிதனுக்கு. நமக்கே அப்படித்தானே சார், ஒரு யூஜி முடிச்சா போதும்னு நினைக்கிறோம். இங்க இருக்கிற பெரியவர்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், இது என்னுடைய பர்சனல். உங்க வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்க சொத்து வைக்க வேண்டாம். தயவு செய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள், போதும். அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்கிற சொத்து. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார். இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் டூவில் நிறுத்துகிறோம், கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம், போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புறதில்ல. ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும். வேணாம் படிக்கட்டும், பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும். நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான், அதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனே கிடையாது சார். இந்த குழந்தைங்களெல்லாம் எல்கேஜி போகிற குழந்தைங்களாம் கூப்பிட்டு என்னவா வரப்போகிற? டாக்டர். என்னவா வரப்போகிற? இன்ஜினியர், கலெக்டர். நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா வீட்டாமும் அதான் சொல்லுது, நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும். நான் கூட சொல்லுவேன், எல்லா டாக்டர் ஆகிட்டா இவன் தான் பேஷண்ட் ஆகுது சார். படிக்கிறவங்களாமே கலெக்டர் ஆகிட்டா ஜபேதாரா யார் சார் போவான்? யாராவது வேணும் இல்லை? இதே பையன் +2 பாஸ் பண்ணிட்டான், எது டாக்டர் அப்படின்னுவேன். என்னடா படிக்க போறேன் தெரியல சார். ஏன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை அவனுக்கு. எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அது. சார் என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷன் கேவலமாக இருக்குதுங்க, அனுப்புகிறானுங்க. நான் இதை படிச்சிருக்கேன், உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தானே சொல்லணும். அதுதானே தன்னம்பிக்கை. நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், நான் இது படிச்சிருக்கேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட், இருந்தா கூப்பிடு. அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன். எனி சூட்டபிள் ஜாப். என்ன எனி சூட்டபிள் ஜாப்? எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினைச்சுனுங்கிறான், மேனேஜர் போஸ்ட் நினைச்சுனுங்கிறான். அப்ளிகேஷனை பார்த்தவொன்னே நான் என்ன நினைக்கிறேன், பியூனு கூட இவன் லாக் இல்லைன்னு நினைக்கிறேன். எனி சூட்டபிள் ஜாப். சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா, அமெரிக்கா ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸ் பப்ளிக்கை பார்ப்பாங்க. கென்னடி பப்ளிக்கை பார்க்க வராது, யங்ஸ்டர்ஸ்லாம் நின்றுனுக்குறான். அதில் ஒருத்தன் யார் யூ லேர்ன் டு டூ, நீ எதிர்காலத்தில் என்னவா வரப்போகிற, எல்லாம் ஒன்று ஒன்று சொன்னான். ஒரு பையன் லா காலேஜ் பையன் சொன்னான், ஐ வாண்டட் டு பிகம் யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ சார். நான் அழுந்துட்டார் கென்னடி. யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட சொல்கிறான், ஐ வாண்டட் டு பி யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ. நம்ப மாட்டீங்க தோழர்களே, அந்த பையன் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனா. அவன் பேர் கிளின்டன். 2 வாட்டி பிரச்சனையில மாட்டினதுல வேற பிரசிடென்ட் ஆயிட்டான். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடம்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடம்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம், தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடம்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும், ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும், நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம்,
தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும். நெடும்புனலுள் வெல்லும் முதலை அடும்புனலின் நீங்கின் அதனை பிற முயூவ விளக்க உரை. ஆழமுள்ள நீரில் முதலை மற்ற உயிர்களை வெல்லும். ஆனால் நீரிலிருந்து விலகி வந்தால் அந்த முதலையையும் மற்ற உயிர்கள் வென்றுவிடும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. முதலை நீரில் வெற்றி பெறும். நீரை விட்டு வெளியே வந்தால் அதனை மற்றவை வெல்லும். கலைஞர் விளக்க உரை. தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம். தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டிவிடும்.